இது வந்து 5th ப்ராப்ளம் ஆஃப் 7.3 கொஸ்டின் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். எல்லோரும் புக் எடுத்து வச்சு என் கூடயே கொஸ்டின் படிங்க. In a test on 2000 electric bulbs, it was found that bulbs of a particular make was normally distributed with an average life of 2040 hours and standard deviation of 60 hours. ஸோ யூனிட்ஸ் ஃபார் மியூ அண்ட் சிக்மா சேமாக இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளம் கன்வர்ஷன் அது இது கிடையாது. அது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். எப்போ எந்த சம்லேயும் யூனிட்ஸ் கொடுத்துருந்தாலும் எல்லா எல்லா குவான்டிட்டியுமே ஒரே யூனிட்டில் இருக்கான்றதை நம்ம செக் பண்ணுறது பெட்டர். அண்டு அப்போ அந்த 2000 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கேபிட்டல் என்ன, அது கடைசியாக யூஸ் பண்ண வேண்டியது. இதுக்கு முன்னாடியும் ப்ராபிலிட்டி சம்ஸில் ப்ராபிலிட்டி கேட்குறதுக்கு பதிலாக நம்பர் ஆஃப் திங்ஸை கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து இப்படி தானே ஒரு கன்வர்ஷனுக்கு கடைசியாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அது மாதிரி எழுதி வச்சுக்கணும். அந்த என்ன கேபிட்டல் என்ன அப்படியே எழுதி வச்சுக்கணும். மியூ சிக்மாவும் எழுதிடணும். இப்போ வந்து எஸ்டிமேட் த நம்பர் ஆஃப் பல்ப்ஸ் likely to burn for more than 2150 hours, less than 1950 hours, more than 1920 hours but less than 2100 hours. ஸோ 3 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. எல்லாமே கன்வர்ஷன் பண்ணி நம்ம பண்ணணும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் 2150. ஸோ எக்ஸ் 2150ன்றதை இசட்டாக மாற்றுறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 1.833 வருது பாருங்கள். அது 2150 minus 2040/60 நேராக கேல்குலேட்டரில் போட்டுருங்க. 1.83 வந்துடும். ஸோ அது வந்தோடனே நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். உடனே ஒரு டயக்ராம் வரைஞ்சி அதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கிறத ஷேட் பண்ணணும். இங்கே மோர் தேன்னா என்ன அர்த்தம்? எப்போவுமே ரைட்டுக்கு போனால் தான் அதிக வேல்யூஸ். ஸோ இசட் 1.83 அப்படிங்கிற ஆர்டினேட்டோட ரைட் சைடு ஷேட் ஆகுது. ரைட் சைடு கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து டேப்லர் காலம்லேருந்து டைரெக்டாக ஒன்றுமே கிடைக்காது. ஸோ நம்ம அதில் வந்து கேல்குலேஷன்ஸு பண்ண வேண்டியிருக்கும். அதாவது மொத்தம் ஜீரோவோட ரைட் சைடில் எவ்வளோ 0.5 இருக்குது சொல்லியிருக்கேன் இல்லையா? ஜீரோவோட ரைட்டில் 0.5, ஜீரோவோட லெஃப்ட்டில் 0.5. அதாவது 0 to infinity 0.5, 0 to minus infinityயும் 0.5. ஸோ மொத்த 0.5லேருந்து எதை குறைக்கணும்? இந்த 0லேருந்து 1.83 வரைக்கும் இருக்கிறது தானே நமக்கு வேண்டாம். அதை நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். 0 to infinity வேல்யூ 0.5, 0 to 1.83 என்ன பண்ணணும்? டேப்லர் காலம் தான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? நீங்கள் பார்க்கணும். 1.8க்கு நேராக 0.03க்கு கீழே பாருங்கள். 1.8க்கு நேராக 0.03க்கு கீழே 1.8க்கு நேரம் இப்படி கையை வச்சுக்கிட்டு 0.03க்கு கீழே என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்கள். அண்ட் தேட் இஸ் ஒன்லி திஸ். இப்போ 5லேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ வருது. உடனே நம்ம என்ன பண்ணிடணும்? அவங்க கேட்டது என்ன கேட்டிருக்காங்க? ரிக்வயர்டு நம்பர் ஆஃப் பல்ப்ஸ். அது வேணும்னா நம்ம என்ன பண்ணோம்? இது ப்ராபிலிட்டி ஆஃப் ஒன் பல்ப் ஹேவிங் அ லைஃப் டைம் கிரேட்டர் தேன் 2150. ஸோ இஃப் யூ வாண்ட் த ரிக்வயர்ட் நம்பர் ஆஃப் பல்ப்ஸ் இந்த ப்ராபிலிட்டியை இன்ட்டு 2000 பண்ணிட்டு அப்ராக்சிமேட் பண்ணணும். 67.2ன்னு ஆன்சர் கொடுக்கக்கூடாது. நம்பர் ஆஃப் பல்ப்ஸ்னாக்கா அது ஒரு இன்டிஜராக தான் இருக்கணும். ஸோ 67 அப்ராக்சிமேட் பண்ணுறோம். 0.2க்கு வேல்யூ வந்து நம்ம கேரி ஓவர் பண்ண மாட்டோம். ஸோ அப்படியே இக்னோர் பண்ணி விட்டுடுவோம். 67 இஸ் த ரிக்வயர்ட் ஆன்சர். சப்டிவிஷன் 2 வந்து ப்ராபிலிட்டி ஆஃப் நம்பர் ஆஃப் பல்ப்ஸ் லெஸ் தேன் 1950 ஹவர்ஸ், லைஃப் டைம் 1950ஓட கம்மியாக இருக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். ஸோ பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 1950னா ஃபஸ்ட்டு 1950வை அந்த எக்ஸ் வேல்யூவை இசட்டாக மாற்றுறோம். இட்ஸ் அ நெகட்டிவ் வேல்யூ -1.5. ஸோ எக்ஸு லெஸ் தேன் -1950னா இசட்டு லெஸ் தேன் -1.5 அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து -1.5 வரைக்கும் தான் அது. தட் மீன்ஸ் இந்த வேல்யூ நமக்கு டைரெக்டாக கிடைக்காது இல்லையா? நமக்கு வந்து என்ன தெரியும்? 0 to -infinity வந்து 0.5 தெரியும். அதுலேருந்து 0 to -1.5 நம்ம எடுத்துடணும். ஆனால் -1.5க்குன்னு கரஸ்பாண்டிங் ப்ராபிலிட்டி கிடையாது. அதனால் -1.5 to 0வை 0 to 1.5 நம்ம மாற்றி எழுதணும். உடனே பக்கத்தில் ரீசன் பை சிமெட்ரின்னு எழுதணும். 1.5க்கு நேராக 0 கீழே பார்த்தீங்கன்னா வர வேல்யூ அதுதான் இங்கே கரஸ்பாண்டிங் வேல்யூ. தட் இஸ் 0.4332. 0.5லேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணால் 0.0668 வருது. அதை வந்துட்டு நீங்கள் இப்போ 2000ஆல் மல்டிப்ளை பண்ணோம். பிகாஸ் யூ ஆர் ஆஸ்ட் டு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பல்ப்ஸ். ஸோ ரிக்வயர்ட் நம்பர் ஆஃப் பல்ப்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.660668 into 2000. You get 133.6. 6 ப்ராமினன்ட் வேல்யூ 5 or more than 5 தான் நம்ம கேரி ஓவர் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 134. அதே மாதிரி அடுத்தது வந்து வாட் இஸ் த நம்பர் ஆஃப் பல்ப்ஸ் விச் burns from 1920 hours
more than 1920 hours but less than 2100. ஸோ அந்த லைஃப் டைம் வந்துட்டு எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க, 1920க்கும் 2100க்கும் இடையில் இருக்கணும். ஸோ இந்த 2 எக்ஸ் வேல்யூக்கும் நான் கன்வர்ஷன் பண்ணியிருக்கேன். இது கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் டைரெக்டாக கண்டுபிடிச்சிடுங்க. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு -2 லெஸ் தேன் இசட் லெஸ் தேன் 1. இமீடியட்லி டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க, 2 ஆர்டினேட்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு நடுவில் வர ஏரியா தான் இங்கே ஷேட் ஆகும். இப்போ நடுவில் வர ஏரியா கண்டுபிடிக்கிறது எப்படின்றது இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா பல மெத்தட்ஸு. ஒரு ஆர்டினேட்டோட ரைட்டு வந்தால் என்ன பண்ணணும், ஒரு பர்டிகுலர் நெகட்டிவ் ஆர்டினேட்டோட லெஃப்ட்டில் வந்தால் என்ன பண்ணணும், இப்போ 2 ஆர்டினேட்ஸ்க்கு நடுவில் ஒரு நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ஆர்டினேட்ஸ்க்கு நடுவில் வந்தால் என்ன பண்ணணும், நிறைய விஷயம் இந்த சம்மிலேருந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ -2 வந்து 0வோட லெஃப்ட்லேயும் +1 வந்து 0வோட ரைட்லேயும் மார்க் பண்ணுறோம். இப்போ -2லேருந்து 0 வரைக்கும் இருக்கிற ப்ராபிலிட்டி ப்ளஸ் 0லேருந்து 1 வரைக்கும் இருக்கிற ப்ராபிலிட்டின்னு இது வந்து ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ இட் இஸ் சம் ஆஃப் 2 ப்ராபிலிட்டிஸ், இங்கேருந்து இங்கே வரைக்கும் ப்ளஸ் இங்கேருந்து இங்கே வரைக்கும். இது வந்து உங்களுக்கு அழகாக கிடச்சிடும் ஏரியா டேபிள்லேருந்து. இது ஏற்கனவே பார்த்த வேல்யூ உங்களுக்கே தெரியும். அண்டு -2 to இசட்னா 2 to 0ன்றது வந்து ஒரு மீனிங்லெஸ்ஸாக இருக்கிறதுனால அதை மாற்றி 0 to இசட்னு இப்படி மாற்றணும். இந்த ஸ்டெப்ஸுக்கெல்லாம் மார்க் இருக்குது, ஸ்டெப்பெல்லாம் எழுதாமல் டைரக்ட் ஆன்சர்லாம் யாரும் எழுதக்கூடாது. இஃப் யூ ஆர் பிளானிங் டு அட்டெண்ட் திஸ் சாப்டர் அண்ட் ஒமிட் பண்ணுறது ரிஸ்க்கு நான் இப்போவே சொல்கிறேன். பிகாஸ் தெர் ஆர் லாட் ஆஃப் நியூமரிக்கல் சாப்டர்ஸு. நியூமரிக்கல் சம்ஸு போடுறது ரொம்ப ஹெவி ஒர்க்காக இருக்கும். பர்டிகுலர்லி 10th சாப்டர், 9th சாப்டர், 8th சாப்டருமே வர 3மே நியூமரிக்கல் பேஸ்டு தான். ஆல்ரெடி ஃபஸ்ட் சாப்டரே நியூமரிக்கல் பேஸ்டு தான். செகண்ட் சாப்டர் ரொம்ப நிறைய கான்செப்ட் தான். ஸோ ஒமிட் பண்ணுற பிளான் எல்லாம் பண்ணாதீங்க, படிக்கிற பிளானே பண்ணுங்கள் நீங்கள். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எப்படி எழுதணுன்றதை என்னோடய சம்மில் நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கேன். சின்சியராக 100% இதோட படிச்சுக்கோங்க. டோன்ட் ட்ரை டு ஒமிட் திஸ். ஏன்னா இது வந்து ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் போர்ஷன்ஸ் ஃபார் பிஸ்னஸ் மேத்ஸ். ஜென்ரல் மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது அந்த அளவுக்கு இது கிடையாது. இது பிஸ்னஸ் மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் வந்து இதுக்கு 200% இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஸோ டோன்ட் பிளான் டு ஒமிட். அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸு எழுதவும் நல்லா கற்றுக்கணும். நான் வந்து நம்பர் ஆஃப் சம்ஸ் கம்மியாக தான் கொடுக்க போகிறேன், சரியா? 3 வீடியோ 4 வீடியோ தான் ஒரு நாளுக்கு. அந்த இதில் உள்ள சம்ஸ் எல்லாம் வந்து 100% படித்தாகணும் நீங்கள், சரியா? ஸோ இங்கே வந்து இதை மாற்றி எழுதிடணும், ஓகேவா? பை சிமெட்ரின்னு இங்கே எழுதிடுங்க. சாரி, நான் எழுத மறந்துட்டேன். ஸோ வந்து இந்த 2 வேல்யூ டேபிள் எப்படி பார்க்கணுன்னு ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதால் நான் இப்போ டேபிள்லாம் காமிக்கலை. இனிமேல் டேபிள் பார்க்க தெரியல, யாருக்காவது ஃபர்தராக ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் மட்டும் எனக்கு சொல்லுங்கள். ரிவர்ஸ் சம் வரும்போது நான் திருப்பி டேபிள் எடுத்து காமிப்பேன் உங்களுக்கு. ஸோ இது 2 ஆட் பண்ணி அந்த வேல்யூ இன்ட்டு 2000 பண்ணும்போது கரெக்டாக 1637 வருது. இங்கே டெசிமல் எல்லாம் வரலை, டெசிமல்லாம் போயிடுது. ஸோ இதில் அப்ராக்சிமேட் பண்ணுற வேலையே கிடையாது.